இலகு வழியில் இங்கிலீஷ். அனைவரும் வாய் விட்டு ஈஸியா சரளமா இங்கிலீஷ் சட்டென பேசுட ஒரே ஒரு வழி பயிற்சி தாங்க. நாம் அன்றாடம் பேசிடும் வாக்கியங்கள் தினம் 10 பார்த்துடலாம். வீடியோ பார்வையிடும் அனைவரும் வாய் விட்டு சொல்லி பாருங்க. கூச்சப்படாதீங்க. தவறாம கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சது தானே அப்படின்னு அலட்சியம் பண்ணாதீங்க. மேலும் இதே மாதிரியான வீடியோக்களை பார்வையிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்போதான் உங்களை சுற்றிலும் ஆங்கிலம் பேசக்கூடியவர்களை நீங்களே உருவாக்கிட முடியும். இலகுவா பயிற்சி பண்ணிடலாம். Come on, let's start the practice. என்ன காரணம்? இது எப்படி ஆங்கிலத்துல கேட்போம்? What is the reason? What is the reason? What's the reason? எங்கூட சேர்ந்து கேட்டு பாருங்க. What's the reason? இதுவே என்ன பிரச்சனை அப்படின்னு அப்படி கேட்போம். What's the problem? What's the problem? What's the problem? என்ன விஷயம் எப்படி கேட்க வேண்டும். What's the matter? என்னால் இதை எப்படி செய்ய முடியும் எப்படி கேட்போம். How can I do this? How can I do this? எங்கூட சேர்ந்து கேட்டு பாருங்க. How can I do this? இதுவே அவனால் எப்படி செய்ய முடியும் அப்படி கேட்போம். How can he do this? How can he do this? How can he do this? He என்பது ஒருமை. எஸ் வடிவ வினைச்சொல் வர வேண்டுமே, ஏன் இங்கு வரவில்லை அப்படி யோசிக்கிறீங்களா? Can என்பது ஒரு மாடல் வேர்ப்ஸ். இந்த மாடல் வேர்ப்ஸோட ஒருமை பன்மை வேறுபாடு இன்றி பிரதான வினை எப்போதும் ஒரே வடிவத்திலேயே இருக்கு. அதனால் ஹீயா இருந்தால் என்ன, ஷீயா இருந்தால் என்ன, வேற எந்த ஒருமை பெயர் சொல்லாக இருந்தாலும் பிரதான வினை எஸ் வடிவத்தில் வராது, பேஸ் ஃபார்ம் அடிப்படை வடிவத்திலேயே வரும். அப்போ அவளால் இதை எப்படி செய்ய முடியும் அப்படி கேட்போம். Very good. How can she do this? How can she do this? அவர்களால் இதை எப்படி செய்ய முடியும் அப்படி கேட்போம். Well done. How can they do this? How can they do this? உங்கள் உடல் நலம் இப்போ எப்படி எவ்வாறு கேட்க வேண்டும். How about your health now? How about your health now? இதுவே அவனுடைய உடல் நலம் இப்போ எப்படி கேட்போம். How about his health now? How about his health now? அவளுடைய உடல் நலம் எப்படி. How about her health now? How about her health now? நான் இப்போ ரொம்ப நன்றாக உணர்கிறேன் எப்படி சொல்ல வேண்டும். I feel much better now. I feel much better now. எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. I feel much better now. இதுவே அவன் நன்றாக உணர்கிறான், அவன் நல்லா இருக்கிறான் எப்படி சொல்வோம். He feels much better now. இங்கே ஏன் feels என்றோம்? S form verb. ஏன்? அவன் என்பது ஒருமை சிங்குலர். அதனால் he feels much better now அப்படி சொல்ல வேண்டும். நீங்க தயாரா அப்படி கேட்போம். Very good. Are you ready? Are you ready? இதுவே நீங்க போக தயாரா அப்படி கேட்க வேண்டும். Are you ready to go? Are you ready to go? நீங்கள் சமைப்பதற்கு தயாரா எப்படி கேட்போம். Are you ready to cook? Are you ready to cook? இதுவே நீங்கள் துப்புரவு செய்வதற்கு தயாராக உள்ளீர்களா எப்படி கேட்க வேண்டும். Well done. Are you ready to clean? Are you ready to clean? நீங்கள் படிப்பதற்கு ஆயத்தமாக உள்ளீர்களா எப்படி கேட்போம். Are you ready to study? Are you ready to study? எனக்காக செய் எப்படி சொல்வோம். Do it for me. Do it for me. எனக்காக செய்வாயா எவ்வாறு கேட்க வேண்டும். Can you do it for me?
Can you do it for me? எனக்காக செய்தே ஆக வேணும், செய்ய வேண்டும். எப்படி சொல்ல வேண்டும்? You should do it for me. You should do it for me. எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க, எல்லாரும் சொல்லுங்க. You should do it for me. You should do it for me. அதை பற்றி பேச நிறையவே இருக்கு. எப்படி சொல்வோம்? I have a lot to talk about it. I have a lot to talk about it. Again, I have a lot to talk about it. அது செய்யப்பட வேண்டும். எப்படி சொல்வோம்? It has to be done. It has to be done. இதுவே அது முடிக்கப்பட வேண்டும் என்றால் எப்படி சொல்வோம்? It has to be finished. It has to be finished. Again, it has to be finished. அதிகம் பேசாதே. எப்படி சொல்ல வேண்டும்? Don't talk too much. Don't talk too much. நான் உன்னை தொந்தரவு செய்ய மாட்டேன். I will not bother you. I will not bother you. இதை சுருக்க வடிவத்தை பயன்படுத்தி எப்படி சொல்லலாம்? I won't bother you. எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. I won't bother you. இப்போ உங்களுக்கான நேரம். அவள் போக தயாரா? அவளுக்காக செய். நான் அவளை தொந்தரவு செய்ய மாட்டேன். விடைகளை சரியோ பிழையோ என்று கவலையின்றி காமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா please like, share and subscribe to the channel. Thank you for watching.